வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். 36 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ. ஓகேங்களா? 36 இன்ச்சு இருக்கவங்களுக்கு ஜெஸ்டோட அகலம் அதோட கட்டிங் வீடியோ தான். வாங்க இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் ஈஸி. டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதெல்லாம் அப்புறம் நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்டாக கட் பண்ணி பழகிட்டோம்னா அடுத்து நம்ம வந்து டேப்பை வச்சு ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கவங்க அளவு ப்ளவுஸ் போட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு வந்து இந்த இடத்துல இந்த ஆம்கோல் டு இந்த ஆம்கோல் டு இந்த ஆம்கோல். ஓகேங்களா? இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம். அதை அப்படியே கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது ஃபோல்டிங் என் பக்கம் இருக்குது, அன்ஃபோல்டிங் அந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்களா, அதில் வந்து கரெக்ட் பேக் பார்ட்டோட அகலம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கரெக்டான அளவு இது. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு அதாவது டாட் பிடிப்போம்லே அது போக 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ண மேலே உயரத்துக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எடுக்கணும் இல்லையா, இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே அப்படியே வச்சு கரெக்டான அளவில் மார்க் பண்ணியாச்சு. இவங்க வந்து கழுத்து இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் அந்த கரெக்டான அளவே நான் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால் அந்த மாதிரி அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா? மேலே தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணலை, இறக்கம் கேட்டதுனால. அவங்க இறக்கம் கேட்கலன்னா நான் தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.75 இருக்குது. 7.75 இருக்கும்போது அவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து தாராளமாக 2.75 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.75 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.5 இன்ச்சு இருக்குது. தெரியுதுங்களா? ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். அது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.75 ஒரு 3.5 எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? 2.75 6.25 இன்ச்சு. ஓகேங்களா? 6.25 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதே 6.25 வந்து கீழே வச்சு நான் மார்க் பண்ணுறேன். 6.25 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணது இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? போட்டாச்சு. இப்போ இதை வந்து செஸ்டோட அகலம் வந்து 36 இன்ச்சு. 36னா அதை 4ஆல் நம்ம வகுக்கும்போது 9 இன்ச்சு வரும். ஓகேங்களா? செஸ்டோட அகலம் வந்து 9 இன்ச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோலோட இறக்கம் பார்த்துக்கலாம். அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அப்படியே நம்ம மார்க் பண்ணணும். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டானதில் 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேங்களா? நம்ம எப்பயும் போல் 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜெஸ்டோட அகலம் வந்து 9 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டாச்சு. இப்போ இங்கே 2.75 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். 2.75 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? கழுத்தோட ரவுண்டு வரைஞ்சாச்சு.
அடுத்து வந்து நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் ரவுண்டும் நமக்கு ஜஸ்ட் ரவுண்டும் மேட்ச் ஆகணும் இல்லையா? இப்போ அப்போ ஸ்லீவ் ரவுண்டும் எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல் நான் உள்ளே பரட்டி விட்டு நான் ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் மேக்ஸிமம் இப்படி எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இல்லையா, இதே கட்டிங் பண்ணு கரெக்டாக அந்த கட்டிங் பண்ணது இங்கே மேலே ஷோல்டரில் இந்த இது ஓகேங்களா? அங்கே வச்சு நம்ம டேப் வச்சு பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த எட்ஜில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த எட்ஜில் வச்சு பார்க்கும்போது 7 இன்ச்சு இருக்குது, தெரியுதுங்களா? 7 இன்ச்சு இருக்குது. டேப் வச்சு பார்க்கும்போது அந்த 7 இன்ச்சு நமக்கு இதில் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு 1/2 இன்ச்சு கீழே வந்து நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம தையலுக்கானது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்ப்போம். கரெக்டாக 7 இன்ச்சு வருது. அப்போ அவங்க வந்து இது வந்து 1.5 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாருங்கள், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். வந்துருச்சுங்களா? 7 இன்ச்சு. அது போக தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது தாங்க பேக்கு. ஓகேவா? நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அதை வச்சு கட் பண்ணுறது ஈஸி தாங்க. அதை காட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது இன்னும் ஈஸி. ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக அரைக்காத்தும் போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ராய் எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அதை வந்து ஹெம்மிங் பண்ணலை, அடித்து திருப்ப போகிறேன். ஓகேங்களா? ஹெம்மிங் பண்ணுறதுனால தான் நம்ம இது பண்ணணும். இதை அடித்து திருப்புறதுனால 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அடித்து திருப்புறதுனால 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டாச்சு. 1/2 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவ் ரவுண்டு நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். ஸ்லீவோட உயரம் எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீழே ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே மார்க் பண்ணியாச்சு. அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உயரம், ஓகேங்களா? உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஸ்லீவ் அடிச்சிருப்பாங்க இல்லையா, இவங்க ஸ்லீவ் அடிச்சிருப்பாங்க இல்லையா, இது கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து அப்படியே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி மார்க் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக ஒன்று போல் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்டிச்சிங் தான் தெரியுது இல்லையா, கரெக்டாக அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த சைடு எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதுபோலாம் சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுறணும். அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இது வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு அட்டாச் பண்ணது. நம்ம இப்போ மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இது கரெக்டான அளவுக்கு அரைக்காத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சாச்சு.
7 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு பாயிண்ட் நம்ம உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணணும். 7.5 இன்ச்சு வருது, 7.25 வருது. ஓகேங்களா? இந்த ஸ்லீவை வந்து இப்படி இது பண்ணும்போது 7 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. இவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே அப்படியே நம்ம ப்ளவுஸில் இருக்க அளவே மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி அளந்தும் பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு கரெக்டாக இங்கே வருதா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழேயும் 2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் அளவு ப்ளவுஸில் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தனால நம்ம அப்படியே கட் பண்ணுறோம். ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி நம்ம குடஞ்சி வெட்டுறது கரெக்டாக இங்கேருந்து இப்படி தான் வரணும். நம்ம அங்கேருந்தே நம்ம குடஞ்சி வெட்டி வந்துடக்கூடாது. ஓகேங்களா? இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நம்ம குடஞ்சி விட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஃப்ரண்ட்டை அடுத்து கட் போட்டு அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். இது கிராஸ் கட்டிங்கு. ஓகேங்களா? கிராஸ் ஆனாலும் போட்டிருக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் தான் போட்டிருக்காங்க, அதனால் நானும் கிராஸ் போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருக்காங்களா நேர் கட்டிங் போட்டிருக்காங்களான்னு. கிராஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி போட்டவங்களுக்கு அதுதான் போட பிடிக்கும். நேர் கட்டிங் ஸ்டிச் பண்ணி போட்டவங்களுக்கு நேர் கட்டிங் போட தான் பிடிக்கும். நம்ம மாற்றி தைச்சி கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஓகேங்களா? அதனால் அந்த தவறை மட்டும் என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன கட்டிங் இருக்கோ அந்த கட்டிங் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் போடணும். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இங்கே அரைக்காத்து போடுறத போட்டாச்சு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நம்ம இந்த பேக்கை எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சு. நமக்கு ஆம்கோலோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் சேர்ந்து 1/4 இருந்துச்சு இல்லைங்களா? அந்த 1/4 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் 1/4 இருந்துச்சு இல்லையா? அந்த 1/4 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மேலே வந்து 3.5 இன்ச்சு ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. அரைக்காத்து போட்டெல்லாம் கரெக்டாக இது பண்ணியாச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு. இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா? நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதிலிருந்து நம்ம கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கரெக்டான அளவு வருது. ஓகேங்களா? இது வந்து கரெக்டான அளவு. நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணும்போது இந்த ரவுண்டு வரும். ஓகேங்களா? இப்போ மேலே உள்ளது கீழே இல்லை உள்ள. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு. இதை நம்ம மேலே தையல் காந்தி மார்க் பண்ணுது. நம்ம வந்து எல்லாமே ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தான் கட் பண்ணவே செய்யணும். அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டான அளவு. இது தையல் காணுது. இப்போ இந்த பக்கம்
பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பட்டன் பக்கம் இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 3.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கலாம். 3.5க்கு இங்கே 3.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 3.5னா எவ்வளோ வச்சு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா? 3.5னா 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து அவங்களுக்கு கிராஸோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸோட உயரம் வந்து அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட் பாயிண்ட் இருக்குங்களா, இங்கேருந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அதை கரெக்டாக அந்த ஷோல்டர் நம்ம மேலே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை அப்படியே இந்த மாதிரி கரெக்டான இதில் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து விட்டோம்னா தான் இந்த அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்காண்டி இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் அவங்க கிராஸோட உயரம். அப்படியே அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க உயரமே அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கிராஸ் வந்து அளந்துக்கலாம். ஏன்னா கிராஸ் வந்து கூடிடுச்சுனாலும் கஷ்டம், கூடினா கூட அதை நம்ம வந்து அடிக்கும் போது கொஞ்சம் இது பண்ணி அடிச்சுக்கலாம். கம்மியாயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்யவே முடியாது. ஓகேங்களா? கிராஸ் வந்து கரெக்டாக இந்த அளவு. ஓகேங்களா? பன்னெண்டு இன்ச்சு வருது கிராஸ் அவங்களுக்கு உயரம். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அவங்களுக்கு நிப்பிள் டு நிப்பிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த இருக்குது 3.25 இருக்குது. அப்போ 3.25னா 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 4.25 மார்க் பண்ணணும். நிப்பிள் டு நிப்பிள் வந்து 4.25 மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நிப்பிள் டு நிப்பிள் வந்து 4.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நமக்கு டாட்டு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த டாட் வந்து இந்த இருக்கு இல்லையா, டாட் வந்து 1.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக. ஓகேங்களா? 1.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இங்கிட்டு வச்சு மார்க் பண்ணுவோம். அங்கிட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். 2.25 இருக்குது. 2.25 3.25. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிட்டு பட்டி ஆம்கோல் பட்டி இறக்க வைக்க ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுவீங்களோ 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அது தையலுக்கானது. இது மேலே தையல், இது கீழே தையலுக்கானது. ஓகேங்களா? அதை வந்து இந்த மாதிரி நம்ம அடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். இந்த லென்த்து வந்து 4.25 இருக்குது ஒரு சைடு. இங்கிட்டு 4.5க்கு ஒரு 4.5 ஒரு புள்ளி இருக்குது. நம்ம 4.5 இன்ச்சாக எடுத்துக்கலாம். 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கிட்டு 2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அவங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு போல் வெளியில் போகுது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு கிராஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த அளவு தான் நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அவங்க அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? அவங்க எதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண சொன்னால் நம்ம சின்ன அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இங்கே கட் பண்ணிடக்கூடாது. மேலே உள்ளதில் இங்கே கட் பண்ணணும். கீழே உள்ளதில் கட் பண்ணிட்டோம்னா கழுத்து ரொம்ப இறக்கமாக போயிடும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் அரைக்காத்து போட்டுக்கலாம். இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இங்கேருந்து 3.25. ஓகேங்களா? 3.25. அந்த 3.25 இங்கே வைப்போம். இங்கே வச்சு பார்க்கும்போது 9.25 இருக்குது. பட்டியோட நீளம் வந்து 9.25. ஓகேங்களா? பட்டியோட நீளம் வந்து 9.25னா 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 10.25. பட்டியோட நீளம் வந்து 10.25 வச்சு ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து எவ்வளோ நீளம் பட்டியோட உயரம் இருக்குதுன்னு பார்ப்போம். கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்குது. 2.5னா 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இந்த நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சு அந்த பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சைடு பட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இந்த பாருங்கள், குடஞ்சி வெட்டினது எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு இருக்குது. இந்த பேக்கை ஃப்ரண்ட்டை காட்டிலும் பேக் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட தான் இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? இதை வந்து சரியாக வச்சுக்கலாம். நம்ம இந்த ஆம்கோல் கரெக்டாக 1 மணிக்கு வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு வரும் இல்லையா, அதை கரெக்டாக அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 3.25 இருக்குது. இங்கே ஒரு தையலுக்குன்னா 4.25. பின்பட்டியோட உயரம் வந்து 4.25 இருக்குது. அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? அப்போ 3.25 தான் வருது. ஓகே, பின்பட்டியோட உயரம் வந்து 4.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 4.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பட்டியோட இடுப்பு சுற்றளவு பட்டியிலேருந்து இங்கே டாட் இங்கே பிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 6.25 இருக்குது. ஓகேங்களா? 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக அது மாதிரி அந்த சைடு 6.25 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியானா 7.5க்கு 7.5, 8.5, 9.5. 9.5னா 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக. ஓகேங்களா? வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த 4.25 பட்டியோட உயரம் 1 மணிக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பட்டியை வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க பட்டி. அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு பட்டியோட அகலம் உயரம் எல்லாமே இவ்வளோதான். ஓகேங்களா? பட்டி அடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னொரு பட்டி நம்ம கட் பண்ண முடியாது. இங்கே வேறு கிளாத்து போட்டு தான் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எதுனாலும் டவுட்னா கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.